ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நோஹா மீடியா. இது வந்து 5வது நோன்பு. கரெக்டாக 3:30 மணி ஆகுது. இப்போ வந்து பாருங்கள், எங்கள் தெருவில் யாருமே இல்லை, எல்லோரும் நோன்பு வச்சுட்டு தூங்குறாங்க. இப்போ வாங்க நம்ம வந்து நோன்பு திறக்கிறதுக்கு மோமோஸ் செய்யலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ். டேங்க் போட்டு கலக்கி வச்சுட்டேன் பாருங்கள், ஃப்ரிட்ஜில் எடுத்து வைக்கணும். பசங்க நாங்கள் எல்லோரும் குடிக்கிறதுக்கு. கலர்ஃபுல்லாக இருக்குது. மோமோஸ் செய்கிறதுக்கு ஒரு 4 வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணணும். அதே மாதிரி கறி வந்து ஒரு 1/4 கிலோ வாங்கி கைமா மாதிரி கட் பண்ணிக்கிட்டோம். பொடிசாக கைமா மாதிரி கட் பண்ணி வச்சுக்கணும். அப்புறம் பன்னீர் போடுறவங்க விருப்பப்பட்டு போட்டுக்கலாம், இல்லை வேணாதவங்க விட்டுடலாம். எனக்கு பன்னீர் போடணும்னு பிடிச்சிச்சு, அதெல்லாம் சரி. இதில் வந்து பாதி பன்னீர் எடுத்துக்கிட்டேன், இன்னும் பாதி இருக்குது, அடுத்த வாட்டி செஞ்சுக்கலாம். இந்த பாதி பன்னீர் பொடிசாக கட் பண்ணிக்கணும். இப்போ பச்சை மிளகாய் ஒன்று, அதையும் பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். இப்போ பாருங்கள், பன்னீர் பொடிசாக கட் பண்ணிக்கிட்டேன். இப்போ வாங்க செய்முறைக்கு போகலாம். கடாயில் நல்லா காஞ்சதுக்கப்புறம் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் விட்டு சூடானதுக்கப்புறம் வெங்காயம் போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌனில் வறுக்கணும். நம்ம வதக்கிட்டு வெங்காயம் போட்டு விட்டேன். நல்லா வதக்கிக்கலாம். நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகணும் அப்படின்னு அவசியம் இல்லை. ரொம்பவும் வதங்காமல் ரொம்பவும் பச்சையாக இல்லாமல் அந்த ஸ்டேஜில் எடுக்கணும் நம்ம வெங்காயத்தை. பாருங்கள், இந்த மாதிரி ஸ்டேஜில் நம்ம வந்து இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு நான் போட்டுக்கிட்டேன். அப்புறம் சிக்கனும் போட்டுக்கிட்டேன். அப்புறம் மஞ்சள்தூளும் போட்டுக்கிட்டேன், சிக்கனும் போட்டுக்கிட்டேன். மிளகாத்தூள் வந்து 1/2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கிட்டேன் நான். இப்போ மஞ்சள்தூள், அப்புறம் கரம் மசாலா இருந்தால் கரம் மசாலாவும் போட்டுக்கோங்க, 1 டேபிள் ஸ்பூன். அப்புறம் பன்னீர் பொடிசாக கட் பண்ணியிருக்கிறோம்ல, அதையும் சேர்த்துக்கோங்க. போட்டு நல்லா வதக்குங்க. பச்சை மிளகாய் நான் வெங்காயம் போடும்போதே போட்டுட்டு அது கூட சேர்ந்து நல்லா வதங்கிடும். இப்போ நல்லா இதை நம்ம வதக்கிடுவோம். ஏன்னா கோழிக்கறி உங்களுக்கு சீக்கிரமாக வெந்துடும். உங்களுக்கு ஒன்று கேட்டால் இது கைமாவாக இருக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாக வெந்துடும். அதெல்லாம் தண்ணிலாம் வேணும்னு அவசியம் இல்லை, அந்த இதுலேயே உங்களுக்கு வெந்துடும், அந்த எண்ணெயிலேயே நல்லா. அப்புறம் கரம் மசாலா போட்டுக்கிட்டேன் நான். அப்புறம் கொத்தமல்லி புதினா வச்சுருந்தேன், அதுவும் நான் போட்டுட்டு நல்லா வதக்கிட்டோம். பன்னீர் இருக்கிறதுனால கொஞ்சம் ஒட்டுது பாருங்கள். உப்பு தேவையான அளவுக்கு கண்டிப்பாக உப்பு போட்டுக்கோங்க. இப்போ நல்லா இதாகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி கொஞ்ச நேரம் ஆற விட்டுட்டு இதை செய்கிறதுக்கு முன்னாடியே நான் மைதா மாவு 1/2 கிலோ மாவை வந்து பிணைஞ்சி வச்சுட்டேன். உப்பு எண்ணெய்லாம் ஊற்றி கொஞ்சம் நல்லா ஒரு சப்பாத்தி பதத்தில் பிணைஞ்சி வச்சுட்டேன் நான். அதுக்கப்புறம் தான் இதை நான் செய்ய ஆரம்பித்தேன். இப்போ வாங்க மாவு போய் பார்க்கலாம், என்ன மாதிரி ஊறி விட்டதான்னு பார்க்கலாம் வாங்க. அப்புறங்க மாவு நல்லா பிணைஞ்சி நல்லா ஊறிடுச்சு, சூப்பராக. இப்போ வாங்க நம்ம போயிட்டு மோமோஸ் செய்கிறதுக்கு ரெடி பண்ணிக்கலாம். செய்கிறதுக்கு இப்போ வந்து இதில் கொஞ்சமாக எடுத்து பரோட்டா சுடுவோம் இல்லையா, அந்த அளவுக்கு நம்ம மாவு எடுத்து அதில் காஞ்ச மாவை கொஞ்சம் போட்டுக்கணும். நம்ம போட்டுட்டு நல்லா மெலிசாக வேலாய்க்கணும், சுற்றி ஃபுல்லாக பெருசாக. பிறகு நல்ல பெருசாக ஃபுல்லாக வேலையாச்சிட்டேன் பார்த்தீங்களா. இப்போ வந்து நம்மக்கிட்ட ஒரு மீடியமான ஒரு கொட்ரா இல்லை வந்து மூடி எதனாச்சும் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா
அதை போட்டு நம்ம கட் பண்ணணும் ரவுண்ட் ஷேப்பில். பார்த்தீங்களா? ஒட்டிடுச்சு. அதனால் சின்னதாக கத்தி இருந்துச்சு, அதை வச்சு நான் எடுத்து கட் பண்ணிக்கிட்டேன். இப்போ இந்த மாதிரி ரவுண்டு ஷேப் ஆகிடுச்சிங்களா? ஈஸியாக மோமோஸ் ரெடி. 5 மோமோஸ் வச்சுக்கிட்டு 50 ரூபான்னு விற்கிறாங்க கடையில். எதுக்கு? பிள்ளைங்களுக்கு வீட்லேயே நம்ம ஆரோக்கியமாக மோமோஸ் செஞ்சு கொடுத்துட வேண்டியது தான். அவ்வளோ ஒன்றும் பெரிய கஷ்டம்லாம் இல்லை, இது ஈஸி தான். இப்போ ஒட்டிக்கும் சொல்லிவிட்டு தட்டில் வந்து மாவு போட்டு நல்லா இது பண்ணி போட்டுக்கோங்க. ஏன்னா ஒட்டிக்கும் இல்லைங்களா? ஏன்னா மைதா மாவு, அதனால் ஈஸியாக எடுக்க வரும். இப்போ வந்து வாங்க உள்ள ஸ்டஃபிங் வைக்கிறது எப்படின்னு பார்க்கலாம். இந்த பாருங்க 2 செஞ்சிட்டேன், சாதனை படைச்சிட்டேன் 2 செஞ்சு. இப்போ வாங்க உங்களுக்கு நான் காட்டுறேன். கொஞ்சம் மடிக்கிறது தான் கொஞ்சம் கஷ்டமாயிடுச்சு. சரி, ஏதோ நம்மளால் முடிஞ்ச மடித்து அது அழகாக மோமோஸ் மாதிரி பூண்டு மாதிரி கேட்குறாங்க பசங்க. அந்த பூண்டு மாதிரி வரணும். பரவாயில்ல, இதுவும் நல்லா தான் இருக்குது. நானும் ட்ரை பண்ண, பூண்டு மாதிரி வரல. ஏதோ என்னால் முடிஞ்ச மாதிரி மடித்தேன். ஒன்று பூண்டு மாதிரி வந்துச்சு. சரி வாங்க, இது மாதிரி நிறைய செஞ்சு எடுத்துக்கிட்டு இப்போ எப்படி அவிக்கிறதுன்னு பார்க்கலாம். இட்லி குண்டானில் தண்ணி வச்சு, இட்லி தட்டு நடு தட்டு வச்சு அதில் எண்ணெய் தடவிக்கிட்டேன். ஏன்னா எண்ணெய் ஒட்டும் இல்லைங்களா? அதனால் ஃபுல்லாக எண்ணெய் வந்து ப்ரஷ் வச்சு எண்ணெய் தடவிட்டேன் ஃபுல்லாக. அப்போ தான் எடுக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், உடையாது, இது கிளியாது. இல்லைன்னா அது மெலிசாக இருக்கிறதுனால கிழிஞ்சிடும். இப்போ நல்லா எண்ணெய் தடவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒன்று ஒன்றா வைக்க ஆரம்பிச்சிடலாம். இந்த மாதிரி ஒருத்தவங்க அவிப்பாங்க, நான் அவிச்சேன். ஒருத்தவங்க வறுக்கிறாங்க, எண்ணெயில் போட்டு கூட பொரிச்சு எடுக்கிறாங்க. விருப்பப்பட்டால் பொரிச்சு எடுத்துக்கலாம். எதுக்கு எண்ணெய் ஐட்டம் சாப்பிட்ணும்? ஏற்கனவே நோன்பு வச்சுக்கிட்டு எண்ணெய் ஐட்டம் தான் சாப்பிட்றோம், வடை பஜ்ஜி போண்டான்னு. சரி, இந்த வாட்டி இப்படி சாப்பிட்லாம் அவிச்ச மாதிரி சொல்லிவிட்டு இப்போ பாருங்கள் ஃபுல்லாக போட்டுட்டேன்னா மூடி வச்சு 10 நிமிஷம் கரெக்டாக டைமிங் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் எடுத்து பாருங்கள். இந்த பார்த்தீங்களா, சூப்பராக ஆகிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.